ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஈவினிங் ரொட்டீன் பார்க்கலாமா? ஈவினிங்காக கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் கட் பண்ணி சாப்பிட்டு வாங்கிட்டு வந்த மல்லாட்டை பயிரெல்லாம் வறுத்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வறுத்துட்ருந்தேன். ஏன்னா அது அப்பப்போ எடுத்து வறுக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும். அதனால் ஒட்டு மொத்தமாக வறுத்து வச்சுக்கிட்டா யூஸ் பண்ண ஈஸியாக இருக்கும். அதனால் வறுத்து ஆற வச்சு கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டேன். ஆக்சுவலாக ஈவினிங் ஸ்நாக்ஸாக வந்து ராகி மாவில் ராகி புட்டு செய்யலான்னு தான் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். நான் ராகி மாவு அரைச்சிட்டு வந்தேன்னு சொன்னேன்ல, அன்னிலேருந்தே பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் டைம் கிடைக்கல, பெருசாக யோசிக்கல. இன்றைக்கி தான் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்திருந்தேன். ஆக்சுவலாக இதில் வந்து தோசைக்கல்லில் போட்டு கூட செய்வாங்க, நல்லா அடை மாதிரி தட்டி. ஆனால் நான் வந்து ஸ்டீம் பண்ணி எடுத்துருக்கேன். இதுக்கு வெல்லத்துக்கு பதிலாக சர்க்கரை, நாட்டு சர்க்கரை, அப்புறம் தேங்காய் பூ, அப்புறம் எள் இதெல்லாம் கூட சேர்ப்பாங்க. என்கிட்ட தேங்காய் பூ இல்லை, அதனால் நான் வந்து சேர்க்கலை. நான் வந்து வெல்லம் தான் சேர்த்துருந்தேன் இதில். அப்புறம் வெல்லத்துக்கூடயே கொஞ்சமாக மல்லாட்டை பயிரும் சேர்த்து நல்லா உருண்டை பிடிச்சி சாப்பிட்லான்னு சொல்லிட்டு சாப்பிட்ருந்தேன். ஆக்சுவலாக இது அப்படியேவும் சாப்பிட்லாம். நான் வந்து நல்லா உருண்டை பிடிச்சி தான் சாப்பிட்டேன். நான் இது வந்து செகண்ட் டைம் தான் ட்ரை பண்ணுறேன். அம்மா தான் செய்வாங்க இது நிறையா. அம்மாக்கிட்டேருந்து கற்றுக்கின ரெசிபி தான் இது. ஆனால் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக, எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு அம்மா அளவுக்கு டேஸ்ட் வரல, பட் ஓகே தான், நல்லா தான் இருந்துச்சு இதுவும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.